Hey guys, welcome back to our channel suththalam vanga. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இது ஒரு டிராவல் சம்பந்தமான வீடியோ கிடையாது. இது பாத்தீங்கன்னா அது முழுக்க வந்து ஒரு டெரஸ் கார்டன் சம்பந்தமான வீடியோ. டெரஸ் கார்டன் அந்த மாடி தோட்டம் சம்பந்தமான வீடியோ. இது வந்து மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாடி தோட்டம் எப்படிலாம் வைக்கலாம், என்னென்ன பொருட்கள் வச்சு மாடி தோட்டம் அமைக்கலாம், என்னென்னலாம் மாடி தோட்டத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிற தகவலை நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோவை புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மாடி தோட்டம் தொடங்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் க்ரோ பேக் வேணுமான்னா அது அவசியம் கிடையாது. க்ரோ பேக் இருக்கிறவங்க க்ரோ பேக் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோ பேக் இல்லாதவங்க உடஞ்ச குடம், பிளாஸ்டிக் ட்ரம்மு, பழைய ஃப்ரிட்ஜு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மாடி தோட்டம் தொடங்குறதுக்கு உங்களுக்கு மெயினாக பேசிக்கானது எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா கோகோ பிட்டு, மண் ஃப்ளோரும், அப்புறம் செம்மண். கேட்கலாம், நீங்கள் செம்மண்ணே ஃபுல்லாக போட்டு யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் செம்மண் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மண் கொஞ்ச நாள்லேயே வந்து ரொம்ப இறுகும் போது உங்களுக்கு பிளான்ட் வந்து க்ரோத் அவ்வளோ இருக்காது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல்லாகவும் செம்மண்ணாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மாடியும் வெயிட் அதிகமாகிடும். அதனால் வந்து மோஸ்ட்லின்னு இல்லை, செம்மண்ணே ஃபுல்லாக யூஸ் பண்ணக்கூடாது. அது 2:1 ரேஷியோவில் யூஸ் பண்ணணும். அது அப்படின்னா கோகோ பீட் 2 பங்கு, மண் ஃப்ளோரை 2 பங்கு, செம்மண் 1 பங்கு, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி நம்ம மாடி தோட்டத்தை தொடங்கணும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே 1:1, 1 அடி அகலம் 1 அடி உயரம் பேக்கு. இதில் எப்படி நம்ம வந்து மண் கலவையை ஃபில் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு பாதி அடிக்கு கோகோ பீட்டை போட்டு நிறச்சிடணும். அப்போ தான் வந்து இந்த வாட்டரெலாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். நம்ம ஒரு 2 நாள் தண்ணி ஊற்றலைனாலும் செடிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பாதி அடிக்கு நம்ம கோகோ பீட்டை நிறச்சிட்டு மீதிக்கு வந்து அந்த 2:1 ரேஷியோ, அதாவது கோகோ பீட் 2 பங்கு, மண் ஃப்ளோரை 2 பங்கு, செம்மண் 1 பங்கு, இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மீதி இருக்க கேப்பை வந்து நம்ம அதை வச்சு ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். இந்த மண் கலவை எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாடி தோட்டத்துக்கு எப்படி மண் கலவை ரெடி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய் நார் கட்டி, அதாவது அந்த கோகோ பீட்டை வந்து நல்லா உடச்சி தண்ணியில் ஊற வச்சு அதை புழிஞ்செடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய கோகோ பீட்டாக கிடைக்கும். அதோட மண் ஃப்ளோரத்தையும் மிக்ஸ் பண்ணி செம்மண்ணையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி அப்புறம் நம்ம வந்து க்ரோ பேக்கில் ஆட் பண்ணுறோம். நான் மாடி தோட்டத்துக்கு க்ரோ பேக் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வந்து வாங்கினேன். ஜெயம் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கடையிலேருந்து வாங்கினேன். வாங்கி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. க்ரோ பேக் எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் நல்லாயிருக்கு. மாடி தோட்டங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒன்று. ஏன்னா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்றோம். அதில் வந்து நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. ஏன்னா வெளியே காய்கறி வாங்கும்போது அது வந்து நல்லா இருக்குமா, ஹைஜீனிக்காக இருக்குமான்னு தெரியாது. நம்ம மாடி தோட்டத்திலே நம்ம வந்து காய்கறிகளை விளைவிச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம ரொம்ப ஒரு
ஹைஜீனிக்கான காய்கறிகளை நம்ம சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அதே மாதிரி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை பராமரித்து கடைசியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியாக அதை வந்து காய் கொடுக்கும்போது நமக்கு அதை அந்த வெஜிடபிள் பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த 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 சீசனில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து செம்மண் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு 10 பேக் அளவு மட்டும் 2:1 ரேஷியோவில் கோகோபீட்டும் மண்புழு 2 பங்கும் செம்மண் 1 பங்கும் போட்டு ஒரு 10 பேக் மட்டும் நினச்சிட்டேன். மீதி இருக்கிற பேக்கில் வந்து எனக்கு செம்மண் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணேன்னா கோகோபீட்டு பாதியும் மண்புழு பாதியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா பேகு செம்மண் போட்ட பேக்கில் மட்டும்தான் எனக்கு பிளான்ட் க்ரோத் ஆகிருக்கு. மற்ற எந்த பேக்லேயுமே பிளான்ட் க்ரோத் ஆகலை. கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 2000 ரூபா பக்கம் லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஆசையாக கனவு கண்டிருந்தேன். இந்த சீசனில் வந்து நம்ம நிறைய விளைச்சல் எடுக்கணும், நிறைய காய்கறிகளை விளைச்சல் எடுக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். செம்மண் கிடைக்காதனால அந்த மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். கோகோபீட்டையும் மண்புழுவையும் சரி பாதியாக போட்டு சரி நான் எனக்கு ஒரு தாட்டு வந்தது. ஏன்னா செம்மண் இல்லாமல் பரவாயில்ல, மண்புழு உரம் அதிகமாக போடுறோம்ல, நம்மளுக்கு விளைச்சல் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் வந்து அந்த மாதிரி பண்ணேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சு. அந்த செம்மண் போட்ட பேக்கில் மட்டும்தான் பிளான்ட் க்ரோத் ஆகிருக்கு. மற்ற பேக்கில் எந்த இதுவுமே க்ரோத் ஆகலை. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நினச்ச ஒருவேளை சீடு மிஸ்டேக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் நிறைய சீடு வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட்டு எந்த சீடு போட்டுமே க்ரோத் ஆகலை. ஒருவேளை அதனால தான் க்ரோத் ஆகலை, இல்லை வேறு எதனால் க்ரோத் ஆகலைன்னு ஒன்றும் புரியல.